ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆயிடும். உங்களுக்கு ரசம் மட்டும் இதை வச்சுட்டு இந்த சிக்கன் ஃப்ரையை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் சிக்கனை வச்சு. இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகாயை நான் சும்மா ரஃப்பாக கிள்ளி போடுறேன். இந்த காஞ்ச மிளகா பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்குங்க. இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ரஃப்பாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு 2 கொத்து 3 கொத்து கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தான் இதில் நல்லா ஸ்மெல்லு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இது கூடவே நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா தான் இதுக்கு மெயின் மசாலா. நான் சிக்கன்லேயே மஞ்சள் போட்டிருக்கனால நான் எக்ஸ்ட்ரா மஞ்சள் ஆட் பண்ணலை. இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை அது கூடயே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ பக்கத்தில் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிராய்லர் சிக்கன் தான். உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடச்சிதுன்னா கூட நாட்டுக்கோழிலேயே செய்யலாம். நாங்கள் கிராமத்துலலாம், எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லலாம் இப்படி தான் செய்வாங்க. கிராமத்தில் சமைக்கும் போது ரொம்ப நம்மளை மாதிரி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணாமல் சிம்பிளாக நாட்டுக்கோழியை வச்சு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு அந்த பீஸு, அதாவது எலும்பு இல்லாத பீஸாக எடுத்து இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ரை பண்ணுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழியில் பண்ணால் அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம பிராய்லர் சிக்கனில் சாப்பிட்றத விட. இதே மாதிரியே மட்டனையும் பண்ணுவாங்க. மட்டன் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், பட் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். ஆனால் ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்குவோம். அது கேமராவில் கேப்சர் பண்ண மறந்துட்டேன், சாரி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் அது ஒரு வேளை மிக்ஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சிம்மிலேயே இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணணும். இவ்வளோதான் இதுக்கு போட வேண்டிய மசாலா. நீங்கள் இதுக்கு மேலே எந்த மசாலாவும் இதில் போட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நான் வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் போடுறோம். கிராமத்தில் இது கூட போட மாட்டாங்க. வெறும் காஞ்ச மிளகாயை வச்சு வதக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கூட செஞ்சு பாருங்கள். இது ரச சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி, புலாவ் ஐட்டம்ஸ், பிரிஞ்சி ரைஸு, வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அப்படியே சாதத்தை போட்டு பெரட்டி கூட சாப்பிட்லாம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இந்த சாதம். இந்த ஃப்ரையை முடிச்சதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த சாதத்தை இதில் போட்டு சாதத்தையும் இதோடு சேர்த்து அப்படியே கிளறி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். அந்த எண்ணெயிலேயே அது நல்லா சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.